இப்போ நம்ம கமர்கட்டு செய்ய போகிறோம். கமர்கட்டுனா 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெலாம் செஞ்சது ஸ்வீட்டு. தேவையான பொருட்கள்: வெல்லம் 3/4 கப்பு, தேங்காய் துருவுனது 1 கப்பு, ஏலக்காய் சிறிதளவு, 1 ஸ்பூன் நெய் இந்த தட்டில் தடவை. முதல்ல இந்த தேங்காய் துருவினது இருக்குல்லப்பா, அதை வெறும் கடாயில் வானலியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அந்த ஈரம் போக வறுத்துக்கணும். உடனே போதும், எடுத்துடலாம். செவக்கக்கூடாது, வெள்ளையாகவே தான் இருக்கணும். சூடு மட்டும் ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா அதில் இருக்க ஈர பசை போகணும், அப்போ தான் கெட்டு போகாது. இரும்பு கடாய் தான் அந்த காலம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் செய்கிறது ரொம்ப நல்லது, அதனால் இதில் செய்கிறேன். 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அது கொதிக்கும்போது இந்த வெள்ளத்தை அதில் போடணும். இந்த வெள்ளத்தில் இதில் அயன் இருக்குது, ரொம்ப சத்து. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் இது. நிறைய பொருள் தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை கரைச்சிக்கலாம் தண்ணியில். சில இடத்துல மண் இருக்கும். அந்த வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேன், மண் இல்லாமல். நீங்கள் இந்த வெல்லம் வாங்கும்போது நல்லா பாகு வெள்ளமாக கருப்பாக பழைய வெள்ளமாக வாங்கினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு பாகுனா எப்படி தெரியும்? இப்படி எடுத்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக கம்பி மாதிரி வந்துச்சுன்னா அது கம்பி பாகு. இன்னும் வரணும், கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் எடுத்து இந்த வெள்ளத்தை போட்டு பார்த்தீங்கன்னா கரையாமல் அப்படியே நிற்கும். இது அதிரசம் செய்யறதுக்குள்ள சரியாகும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாகனா எடுத்து உருட்டினா அழகாக உருட்டி வரணும். அதுதான் கெட்டி பதம். அப்போ தேங்காய் போடணும். தீ கம்மி பண்ணிக்கணும். இப்படி உருட்டினா இந்த வெள்ளம் உருட்டிக்கிட்டு வரணும், அப்போ தான் அது கெட்டி பதம். இப்போ பதம் வந்துடுச்சு. தேங்காவை போட்டு அதில் கிண்டணும். 5 மினிட்ஸுக்கு அப்படியே விடாமல் கிண்டிட்டு இருக்கணும்ப்பா. நல்லா சுருண்டு வரும். நெய் வேணும்னா நெய் கூட இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன். கடாயில் ஒட்டக்கூடாது, கரண்டியில் ஒட்டிட்டு அப்படியே உருண்டு வரணும். நெய் தடணும். தட்டில் கொட்டிட்டேன். கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் நெய்யை கையில் தடவிட்டு உருண்டையாக உருட்டி வச்சிட வேண்டியதாம்மா. கை பொறுக்கிற சூடை கொஞ்சம் ஆறின உடனே இந்த பாருங்கள், இப்படி அழகாக ஒரு நெய் தடவிட்டு உருட்டி ஒரு தட்டில் வச்சுருங்க. உங்களுக்கு வேணுன்ற சைஸில் பெருசாக வேணா பெருசாக, சின்னதாக வேணா சின்னதாக, எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம். சில பிள்ளைங்களுக்கு சூடு பொறுக்க முடியாது, அவங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு தண்ணியை கையில் தொட்டு ஊற்றலாம். செஞ்சு முடிச்சாச்சு கமர்கட்டு. இதில் 20 பீஸ் இருக்குது. பாருங்க, இதை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள்.